ரைட், பாருங்க. அப்ப சற்று நேரத்துக்கு பின்னர் நான் கழுதைகளை எண்ணி பார்த்தேன். லியத்தஅக்கத உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அன்னஹா அஷரா அவை 10 இருக்கின்றனவா. அன்னஹா அஷரா அவை அன்னஹா இந்த இடத்துல அவை என்ன மொழிபெயர்ப்போமே, அஷராண்டா 10. அப்ப அவை 10 இருக்கின்றனவா. அப்ப இருக்கின்றனவா என்ற சொல்லுக்கான அரபு சொல்ல நீங்க இதுல தேடினா இருக்காதா. ஓகே, நாங்க மொழிபெயர்க்கிற நேரம் அந்த சில சொற்களை அட் பண்ணி கொள்ள வேண்டி வரும். இப்போ நாங்கள் உதாரணமாக சூறாக்களை படிக்கிற நேரம் அந்த சூறாவுடைய வசனங்களோட மொழிபெயர்ப்பை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அடைப்புக்குறியில சில சொற்கள் போடப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்போ உதாரணமாக குல் அஊது பிரப்பில் ஃபலக், அப்ப கூறுவீராக பிரக்கட்ல நபியே என்று வந்திருக்கும். ஓகே, அப்ப உதாரணமாக நான் சொல்றேன். ஓகே, அப்ப நான் அரபு மொழியை பொறுத்த மட்டும் அது ஒரு அழகான செறிவான மொழி. நிறைய விளக்கங்கள் தேவைப்படுறதில்லை. நாங்க பந்தி பந்தியாக எழுதுறத மிக சுருக்கமாக அரபு மொழியில எழுதலாம். ஓகே, அந்த அடிப்படையில பாருங்க, இந்த இடத்துல நான் இருக்கின்றனவா என்று சொல்ல நான் போட்டிக்கிறேன். ஓகே, அது அரபு சொல் தேடினா அப்படி இருக்காத. பாருங்க, வபஅத ஃபத்ரத்தின் அதத்துல் ஹமீர லியதஅக்கத அன்னஹா அஷரா, சற்று நேரத்துக்கு பின்னர் கழுதைகள், சரியா, கழுதைகள் 10 இருக்கின்றனவா. அப்ப அன்னஹான்னு சொல்ல நான் இந்த இடத்துல மொழிபெயர்க்கல, தேவையில்லை. ஓகே, வாக்கியத்தை முழுமையாக மொழிபெயர்க்கிற நேரம் நாங்க அப்படியெல்லாம் மொழிபெயர்க்கலாம். ஓகே, அப்ப 10 கழுதைகள், அதாவது கழுதைகள் 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் எண்ணி பார்த்தேன், எண்ணினேன். எனினும் இந்த ஃபாவுக்கு கருத்தொண்டு இருக்குது. நாங்க வாக்கியத்தின் ஆரம்பத்துல வந்தால் மேலும் 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 என்று மொழிபெயர்ப்பது போன்று இந்த ஃபாவுக்கு ஒரு கருத்தொண்டு இருக்குது. இந்த ஃபாவுக்கு ஒரு கருத்தொண்டு இருக்குது. அதாவது எனினும் என்று எங்களுக்கு என்ன செய்யலாம், மொழிபெயர்க்கலாம். எனினும் என்றாலும் அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மொழிபெயர்க்கப்படும். ஆகவே என்று வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஆகவே, எனவே, இதனால் என்று வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதே போல காரணமாக என்று வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது மொழிபெயர்ப்புல. அதே போல எனினும் என்றெல்லாம் மொழிபெயர்க்கலாம். அப்ப ஃபவஜத்துஹா, ரைட், எனினும். ஓகே, இந்த இடத்துல நான் எனினும் என்று சொல்றேன். ஃபவஜத்துஹா அவற்றை கண்டுகொண்டேன். சரியா, அவற்றை அவற்றை என்ன, இந்த கழுதைகளை கண்டேன். எப்படியாக கண்டேன், 9 கண்டேன். அப்ப அந்த கழுதைகள் 9 இருக்க கண்டேன். அவை, இந்த ஹா லமீர், அதாவது பிரதி பெயர். அவை அவை என்பது ஹமீர், அந்த ஏற்கனவே 10 கழுதைகளைத்தான் எடுத்துட்டு போறது. அப்ப அவை 9 திஸ்ஆனா 9 இருக்க கண்டேன். திருப்ப சொல்றேன் பாருங்க, சரியா, பாருங்க பாருங்க. ரைட், வபஅத ஃபத்ரத்தின் சற்று நேரத்துக்கு பின்னர் அதத்துல் ஹமீர கழுதைகளை நான் எண்ணி பார்த்தேன். லியதஅக்கத உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அன்னஹா அவை அஷரா 10. அப்ப சற்று நேரத்துக்கு பின்னர் கழுதைகள் 10 இருக்கின்றனவா, கழுதைகள் 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நான் எண்ணினேன். எனினும் அவை 9 இருக்க கண்டேன். எனினும் அவை 9 இருக்க கண்டேன். ஓகே, இப்ப நீங்க திருப்ப பாருங்க. சரி, பாருங்க திருப்ப. குந்து தாஹிபன் இல சூக் யௌமன் லியபீஅ அஷரத ஹமீரின் நம்தலிகுஹா. நான் மொழிபெயர்க்க கொள்ளையோ அல்லது நான் மொழிபெயர்ப்பதற்கு முன்னரோ நீங்களும் கொஞ்சம் மனசால மொழிபெயர்த்து பாருங்க. மைக்க மியூட் பண்ணி தானே வச்சுக்கிறீங்க, மனசாலேயே நீங்க மொழிபெயர்த்து பார்க்கணுமாண்டு இல்லை. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்கறது மொழிபெயர்த்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சொல்லி பாருங்க. ஓகே, ஒரு நாள், யோமன் ஒரு நாள், எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். வரகிப்து ஹிமாரன் வசிர்து, நான் ஒரு மேலும், அந்த மேலும் மேலும் என்றதை நான் அடிக்கடி சொல்லலையா. ரைட், நான் ஆரம்பத்துல சொல்லித்தாரேன். ஆனா நான் மொழிபெயர்த்து கொண்டு போக்கல மேலும் மேலும் என்று சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க விலை கொண்டா சரி. ரகிப்து ஹிமாரன் வசிர்து, ஒரு கழுதைக்கின் மீது ஏறி, கழுதைக்கு ஏறி
பயணித்தேன், சென்றேன். வபஅத ஃபத்ரத்தின், சற்று நேரத்துக்கு பிறகு, அதத்துல் ஹமீர, கழுதைகளை எண்ணி பார்த்தேன். லியதஅக்கத அன்னஹா அஷரா, அவை 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. ஃபவஜத்துஹா திஸ்ஆ, எனினும் அவை 9ஆக இருக்க கண்டேன். எனினும் அவை 9ஆக இருக்க கண்டேன். சரி, ஓகே. திரும்ப வருங்க, அடுத்த வரி. சும்ம நஸல்து மினல் ஹிமாரி, சும்ம என்ற கருத்து புள்ளகள் பிறகு, அதுதான் கருத்து. சும்ம என்ற கருத்து என்ன? பிறகு. நஸல்து அண்டா நான் இறங்கினேன். ரகிப்து அண்டா நான் ஏறினேன். அதை நாங்க பார்த்தோம். நஸல்து அண்டா நான் இறங்கினேன். ஓகே. மின் அண்டா என்ன கருத்து? மின், மின் அல்லது மீன அண்டு வார. மீன அண்டா அடுத்த சொல்லோட சேர்க்க சொல்ல ஃபத்ஹா அண்டு வரும், மீன அண்டு வரும். மின், மின் அண்டா கருத்து என்ன? மின், இருந்து. ஓகே. நீங்க சூரத்துல் ஃபலக்ல நிறைய 4 வசனங்கள்ல வாரது இல்லையா? மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி வ மின் ஷர்ரி வ மின் ஷர்ரி. எனவே மின்னண்டா அவளுக்கு தெரியும், இருந்து, இருந்து என்று திரும்ப திரும்ப வருது. அப்ப ஹிமாரண்டா கருத்து என்ன? ஹிமாரண்டா இப்ப கருத்து என்ன? கழுதை. கழுதை. வெரி குட், கழுதை, கழுதை. அப்ப சும்ம நஸல்து மினல் ஹிமாரி, பிறகு நான் கழுதையில் இருந்து. புள்ளகள் உங்களுக்கு பாருங்க, நீங்கள் லேசா மொழிபெயர்க்கலாம். எப்படி? இப்ப மினல் ஹிமார் என்று வந்திருக்குது. மினல் ஹிமார்னா கழுதையில் இருந்து. ஏன்னா மின் என்ற சொல்லும் உங்களுக்கு தெரியும், ஹிமார் என்ற சொல்லும் பரிச்சயமான சொல்லாக மாறிட்டு. அப்ப ஹிமாரண்டா கழுதை. அப்ப மினல் ஹிமாரண்டா கழுதையில் இருந்து. அப்ப நீங்க ஊகிக்கலாம், கெஸ் பண்ணலாம். நசல் தோண்டா கழுதையிலிருந்து ஏறினேன் என்று சொல்லேனுமா? ஏழதானே. கழுதையிலிருந்து இறங்கினேன். அப்ப நசல் தோண்டா இறங்கினேன். சும்மேண்டா பிறகு. அப்ப சும்ம நசல்து மினல் ஹிமாரு, பிறகு நான் கழுதையிலிருந்து இறங்கினேன் என்று வரும். ஓகே. பிறகு நான் கழுதையிலிருந்து இறங்கினேன். அவரை பாருங்க, இது ஒரு பிரயோகம். ஆங்கில மொழியிலேயும் அந்த ஃப்ரேசஸ் சொல்லிக்கிறோம் இல்லையா? ஃப்ரேசஸ் அப்படி இருக்குது ஆங்கில மொழியில. அது மாதிரி தமிழ் அரபு மொழியிலையும் நாங்க உஸ்லூபுகள் என்று சொல்றோம். உஸ்லூப், ரைட்? ஃப்ரேசஸ் மாதிரி தானது, ரைட்? நான் பார்வையை மீண்டும் செலுத்தினேன். இப்ப நான் தனித்தனி சொல்லாக விளங்கப்படுத்தல, நீங்க இதை ஃபுல்லாடுங்கோ. என்ற கருத்து நான் பார்வையை மீண்டும் செலுத்தினேன். எதில செலுத்தினேன் என்றால் ஃபி, ஃபி என்ற கருத்து இல், இல் என்ற கருத்து ஒன்றிக்குது இல்லையா? இல், ஃபி என்ற கருத்து இல். அதத் என்ற கருத்து எண்ணிக்கை. அதத் என்ற கருத்து என்ன? எண்ணிக்கை. அப்ப ஃபி அததி அல் ஹமீர். ஹமீர் என்ன சொல்லுங்க இப்ப? ஹமீர் என்றா என்ன? கழுதைகள். கழுதைகள். வெரி குட், கழுதைகள். அப்ப வஅத்து நஸர ஃபி அததில் ஹமீரி, மேலும் நான் கழுதைகளின், நல்லா பாருங்க பாருங்க, கழுதைகளின் எண்ணிக்கையில், கழுதைகளின் எண்ணிக்கையில். அததண்டா எண்ணிக்கை, ஹமீரண்டா கழுதைகள். அப்ப கழுதைகளின் எண்ணிக்கையில், கழுதைகளின் எண்ணிக்கையில் பார்வையை மீண்டும் செலுத்தினேன். அப்படின்னா நான் திரும்ப எண்ணி பார்த்தேன், அதான கருத்து. மீண்டும் பார்வையை கழுதைகளின் எண்ணிக்கையில் செலுத்தினேன்டா நான் மீண்டும் எண்ணி பார்த்தேன், அதுதான் கருத்து. ஓகே. அப்ப அப்ப இப்ப பாருங்க, அவர் இப்ப கழுதையிலிருந்து இறங்குறாரு. இறங்கிட்டு தான் என்ன செய்யறாரு? கழுதைகளோட எண்ணிக்கையில பார்வையை திரும்ப செலுத்தி பார்க்கிறாரு. அப்ப ஃபவஜத்துஹா, ஏற்கனவே வந்த சொல் ஃபவஜத்துஹா. இந்த இடத்துல எனினும் மண்டு மொழிபெயர்த்தா சிக்கலாகிடும். ஓகே. அப்போது என்று சொல்லலாம். அப்போது வஜத்துஹா, நான் அவற்றை கண்டுகொண்டேன், நான் அவற்றை கண்டேன். எத்தனையாக கண்டேன்? அஷரா. அஷராண்டா 10. 10. இறங்கி எண்ணிடா, எண்ணினா எத்தனைடா? இறங்கி எண்ணினா 10, 9 நடக்கிறேன்னு. சரியா? ரைட்? விளங்கினா? சரியா? ஏறிக்கொண்டு எண்ணினா 9, இறங்கிட்டு எண்ணினா 10. அதுதான் கதை, அவ்வளவுதான் கதை, அவ்வளவுதான். சரியா? இப்ப ஃபவஜத்துஹா அஷரா, அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். சரியா? 10ஆக கண்டேன். ஓகே. அப்ப சும்ம நஸல்து மினல் ஹிமாரி,
பிறகு நான் கழுதையிலிருந்து இறங்கினேன். وَأَعَدْتُ النَّظَرَ فِي عَدَدِ الْحَمِيرِ கழுதைகளின் எண்ணிக்கையில் பார்வையை மீண்டும் செலுத்தினேன். فَوَجَدْتُهَا 10 அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். சரியா, 10ஆக இருக்க கண்டேன். அப்ப நாங்க ஒரு பெரிய ஒரு பகுதியோட முடிச்சிட்டோம். சரியா, இப்ப இந்த ஒரே பகுதியை பார்த்தா ரைட், இதுக்கினிருந்து ஆரம்பிச்சு, சரியா, நான் இது நோட் பண்றேனே, இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இக்கின வரங்காட்டையும் படிச்சிட்டோம், விளங்காமலே படிச்சிட்டோம். சரியா, விளங்குனா அவளுக்கு நான் சொல்றது என்னன்னு, இந்த பகுதி ஃபுல்லா முடிச்சிட்டோம். சரி ரைட், இன்னும் கொஞ்சம் தான் நிற்குது. அது இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த சொல் திரும்ப திரும்ப வாரத்தால அந்த பகுதியும் லேசாக பார்க்கிறோம். அவரை பாருங்க. ரைட், தும்ம ரகிப்து, ரைட், திரும்ப தும்ம ரகிப்து அல் ஹிமார. இதுல பாருங்க, இந்த சொல்ல தவிர, தானியத்தன் என்ற இந்த சொல்ல தவிர மற்ற எல்லா சொல்லும் திரும்ப வந்தாச்சு. சரியா, தும்ம ஏற்கனவே பார்த்தோம், ரகிப்து பார்த்தோம், அல் ஹிமார் பார்த்தோம், அதத்து பார்த்தோம், அல் ஹமீர் பார்த்தோம், ஃபவஜத்துஹா பார்த்தோம், திஸ்ஆ பார்த்தோம். அப்ப சாலியத்தன் என்ற இந்த சொல் மட்டும்தான் நாங்க பார்க்க வேண்டியது. சரியா, சாணியத்திரண்டா இரண்டாவது தடவையாக என்ன அதான் முடியட்டுமா? ரைட், ஓகே. பாருங்க, 84ஆம் பக்கம்
84ஆம் பக்கத்துல இருக்கிற உரைநடையா பாருங்க. சரி, அப்ப ரைட், கொஞ்சம் இருங்க. ரைட், ஓகே. சொல்லுங்க பாக்கி, இப்ப நீங்களே சொல்லுங்களே. தும்ம என்ன கருத்து என்ன? சும்ம என்ன கருத்து? பிறகு பிறகு. ரக்கிப்து பிறகு. ரைட், ரக்கிப்து வண்டா நான் ஏறினேன். ஏறினேன். ரைட், ஓகே. அல் ஹிமார் அண்டா கழுதை. கழுதை, ஓகே. அப்ப சும்ம ரக்கிப்துல் ஹிமார அண்டா கருத்து எப்படி வரும்? இரண்டாவது தடவை கழுதையின் மீது ஏறினேன். இல்ல, நான் ரெண்டாவது கேட்கல மகள். தானியத்தனை விடுங்க. ரைட், சும்ம ரக்கிப்துல் ஹிமார இதை மட்டும் சொல்லுங்களே. சும்ம ரக்கிப்துல் ஹிமார. மீண்டும் நான் கழுதையில் ஏறினேன். பிறகு கழுதையில் ஏறினேன். பிறகு நான் கழுதையில் ஏறினேன். சரியா? பிறகு நான் கழுதையில் ஏறினேன். தானியத்தை ரெண்டாத்தான் நீங்க சொன்ன மாதிரி மகள் இரண்டாவது தடவையாக, இரண்டாவது முறையாக என்று வரும். இரண்டாவது தடவையாக. எனவே சும்ம ரக்கிப்துல் ஹிமார சானியத்தை ரெண்டா ரைட், இரண்டாவது தடவையாகவும் நான், அதாவது பிறகு நான் இரண்டாவது தடவையாகவும் கழுதையில் ஏறினேன். யாரோ சொன்னீங்க மீண்டும் நான் கழுதையில் ஏறினேன். சரிதான், பிழை இல்லை. அது நான் இப்ப நேரடியாகவே மொழிபெயர்த்த காட்டுறேன். காரணம் என்னென்றா, உங்களுக்கு எக்ஸாம்ல பார்ட் 2ல உரைநடை வந்தால் அண்டர்லைன் பண்ணி சில சொற்களுக்கு பொருள் கேட்டு வார என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் தானே? 4 மார்க்ஸுக்குள்ள கேள்வி. 4 மார்க்ஸ் தானே சொல்லிட்டு கேர்லஸாக பேசிடப்படாது. ரைட், 4 மார்க்ஸும் கூட உங்களுக்கு மிக முக்கியமானது. ஏண்டா உங்களோட பிஏ ஏ ஆக்கும், சிஏ பி ஆக்கும். 4 மார்க்ஸுக்குள்ள இதுல நாங்கள் அலட்சியமாக இருந்தால் ஏ கூட பி ஆக்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. எனவே நாங்க படிச்சுட்டோம். ஓகே, அப்ப சும்மா ரக்கிப்துல் ஹிமார சானியத்தன் பிறகு நான் இரண்டாவது தடவையாகவும் கழுதையில் ஏறினேன் என்று வரும். ரைட், அதத்து திரும்ப சொல்லுங்க. அதத்து நான் மீண்டும். ஓகே, ஓகே, மீண்டும். ஓகே மகள், இந்த மீண்டும் என்ற சொல் வந்து ரைட் பிரகத்தை வரக்கூடிய ஒரு சொல் உண்டா? ரைட், அதாவது அந்த சொல்லுக்கான கருத்து, சொல்லுக்கான அரபு சொல் பந்தியில இல்ல. எனவே அதத்து நான் எண்ணினேன். அதத்து. அல் ஹமீர் கழுதைகள். அப்ப அதத்துல் ஹமீர என்ன கருத்து என்ன? கழுதைகளை எண்ணினேன். நான் கழுதைகளை எண்ணினேன். ஃபவஜத்துஹா திஸ்ஆ. அப்ப திருப்ப ஃபவஜத்துஹா திஸ்ஆ. நான் கண்டு கொண்டேன் 9ஆக. நான் கண்டுகொண்டேன் எவற்றை? அவற்றை. ஏன்னா ஹா வந்திருக்குது. ஹாண்டா அவற்றை. ஃபவஜத்துஹா நான் அவற்றை கண்டுகொண்டேன். திஸ்ஆ 9ஆக. ஃபவஜத்துஹா திஸ்ஆ நான் அவற்றை 9ஆக கண்டுகொண்டேன். சரியா? 9ஆக இருக்க கண்டேன். விளங்கினா? இப்போ உங்களுக்கு கதை விளங்கிக்குமா நினைக்கிறேன். ரைட், அப்ப சும்மா ரக்கிப்துல் ஹிமார சானியத்தன் பிறகு நான் கழுதையில் இரண்டாவது தடவையாக, இரண்டாவது முறையாக ஏறினேன். ரைட், இங்க கீழே இருக்குது, அதோட மொழிபெயர்ப்பிலும் இருக்கும். ஏறி பயணம் செய்ய ஆரம்பித்தேன் எல்லாம் இருக்குது. நேரடி கருத்து ஏறினேன். அதத்துல் ஹமீர மேலும் நான் கழுதைகளை எண்ணினேன். அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன். சரியா? ரைட், அப்ப நாங்க திருப்பொரு முறை பார்ப்போமே. சரியா? குந்து தாஹிபன் இல சூக் யௌமன் லியபிஅ 10 ஹமீரின் அம்தலிகுஹா. ஒரு நாள் எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். வரக்கிப்து ஹிமாரன் வசிர்த்து நான் ஒரு கழுதையின் மீது ஏறி பயணித்தேன். ரைட், வபஅத ஃபத்ரத்தின் சற்று நேரத்துக்கு பின்னர் அதத்துல் ஹமீர லியதஅக்கத அன்னஹா 10. கழுதைகள், நான் தனியா உடைச்சு சொல்றேனே, தனியாகவே. அதத்துல் ஹமீர நான் கழுதைகளை எண்ணினேன் அல்லது எண்ணி பார்த்தேன். லியதஅக்கத அன்னஹா 10 அவை 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. ஃபவஜத்துஹா திஸ்ஆ எனினும் அவை 9ஆக இருக்க கண்டேன். தும்ம நஸல்து மினல் ஹிமாரி பிறகு நான் கழுதையில் இருந்து இறங்கினேன். வஅஅத்து நஸர ஃபி அததில் ஹமீரி மேலும் நான்
கழுதைகளின் எண்ணிக்கையில் பார்வையை மீண்டும் செலுத்தினேன், பார்வையை செலுத்தினேன். ஃபவஜத்துஹா அஸரா, அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன், 10ஆக இருக்க கண்டேன். தும்ம ரகிப்துல் ஹிமார சானியத்தன், பிறகு கழுதையில் 2வது தடவையாகவும் ஏறினேன். வஅதத்துல் ஹமீர, கழுதைகளை எண்ணி பார்த்தேன், எண்ணினேன். ஃபவஜத்துஹா திஸ்ஆ, அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன், அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன். சரியா, அல்லது 9ஆக பெற்றுக்கொண்டேன், அந்த மாதிரி மொழிபெயர்க்கலாம். சரி, இப்ப திருப்ப துரையாறு ஜுஹா என்ன செய்ய போறாருன்னு தெரியுமா? திருப்ப இறங்குறாரு. பாருங்க, அந்த சொற்கள் தான் திரும்ப திரும்ப அதே சொல்தான். பனசல்து, இந்த இடத்துல ஃபாவை வந்து எனவே என்று மொழிபெயர்ப்போம். சரியா, சரியா பொருத்தமா வரும். பனசல்து, நசல்துன்னா என்னம்மா? நசல்துன்னா என்ன? இறங்கினேன். இறங்கினேன், நான் நான் இறங்கினேன். ஓகே, இறங்கினேன், நான் இறங்கினேன். மினல் ஹிமாரண்டா, கழுதையிலிருந்து. கழுதையிலிருந்து நான் இறங்கினேன். Right. அப்ப நீங்க நான் சொல்லி தராமலேயே மொழிபெயர்த்து கொண்டு போறீங்கன்னா அரபு அவளுக்கும் தெரியும். ரைட். அப்ப நஸல்து மினல் ஹிமாரி, நான் கழுதையிலிருந்து இறங்கினேன். ஓகே. வ அதத்து, அதத்து வண்டா என்ன? பார்வையை செலுத்தினேன். பார்வையை இல்ல, அதத்து வண்டா நான் எண்ணினேன். எண்ணினேன். நான் எண்ணினேன். அதத்து வண்டா நான் நான் எண்ணினேன். எண்ணினேன். அத்து நலர் என்றாத்தான் பார்வையை செலுத்தினேன். 2 சொல்லிக்கிற பாருங்க. அத்து அந்நலர, அதுல 2 சொல்லிக்கிற மாதிரி மொழிபெயர்ப்புல 2 சொல் வரும். பார்வையை செலுத்தினேன். ஆகினா ஒரு சொல் தான் நினைக்கிறது. அதத்து, நான் எண்ணினேன். அப்ப பாருங்க, ஃபவஜத்துஹா அஸரா. இப்ப சொல்லுங்க, ஃபவஜத்துஹா அஸரா என்ன அர்த்தம் வரும்? ஃபவஜத்துஹா அஸரா, 10 கழுதைகளை கண்டு கொண்டேன். 10 கழுதைகளை கண்டு, 10ஆக இருப்பதாக கண்டேன். 10ஆக இருக்க கண்டேன். அவை 10ஆக இருக்க கண்டேன். சரியா, அவை 10ஆக இருக்க கண்டேன். அப்ப இறங்கி எண்ணி பார்த்தா 10, ஏறி எண்ணி பார்த்தா 9. சரியா, ரைட். திருப்ப கடைசி வரையில் அவர் என்ன சொல்றாரு? ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி, ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி என்றா, இப்ப திருப்ப எண்ணி பார்த்த பிறகு இது அவர் சொல்றாரு. ஃபனஸல்து மினல் ஹிமார், எனவே நான் கழுதையிலிருந்து இறங்கினேன். வஅதத்து, நான் எண்ணினேன். ஃபவஜத்துஹா அஸரா, அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி, எனவே நான் எனக்குள் கூறிக்கொண்டேன். குல்து, இப்ப நீங்க அந்த குல் என்ன சொல் ஒரு பரிச்சயமான சொல். குல், கூறுவீராக என்று குல் சூறாக்கள் எல்லாம் படிச்சிட்டோம். சரியா, கால, கூறினான். கால என்ன கருத்து? கூறினான். அந்த சொல்லும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். குல் து அண்ணா, நான் கூறினேன். இந்த உரைநடையில அதிகமான வினைச்சொற்கள், இறந்த கால வினைச்சொற்கள் தன்மையில வந்திருக்குது. ரகிப்து, நஸல்து, அதத்து, வஜத்து, குல்து. சரியா, நிறைய சொற்களா. ஜஹப்து, ஜஹப்துன்னு சொல்லில்ல, குந்து ஜாஹிபன், குந்து. ரைட், ஓகே. அப்ப நிறைய சொற்கள் வந்து தன்மையில வந்திருக்குது, இறந்த கால வினைச்சொல்லா வந்திருக்குது. இப்ப குல்து வந்தா நான் கூறினேன். ஃபீ நஃப்ஸி என்பது எனக்குள்ளே. ரைட், ரைட், விளங்கினா? குல்து ஃபீ நஃப்ஸி, நான் எனக்குள்ளே கூறினேன், எனக்குள் நான் கூறிக்கொண்டேன். என்ன கூறிக்கொண்டேன் என்பது முக்கியமானது. பாருங்க, அசீரு வ அக்ஸிபு ஹிமாரன் ஹைருன் மின் அன் அர்கப வ அக்ஸிரு ஹிமாரா. அசீரு என்ன கருத்து என்ன? ரைட், நான் சொல்றேன், நான் சொல்லித்தாரேன். நான் நடந்து போறேன், நான் நடந்து செல்றது. சரியா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் தானே உங்களுக்கு மேல சிறுத்து என்ற சொல்லு கருத்து சொன்னேன். பயணித்தேன், சென்றேன். ஆனா மொழி கருத்துல வந்து சார என்ற கருத்து நடந்து சென்றான். இந்த இடத்துல நாங்க அந்த மொழி கருத்தை தான் எடுக்கிறது. அசீரு, சார அண்ணா நடந்து சென்றான். அசீரு, நான் நடந்து செல்வது, நான் நடந்து செல்கிறேன். ரைட், ஒவ்வொரு சொல்லா சொல்றேன்னா, நான் நடந்து செல்கின்றேன். வாக்சிபு அண்ணா, நான் பெற்றுக்கொள்கின்றேன். அப்ப அசீரு வாக்சிபு, நான் நடந்து சென்று பெற்றுக்கொள்கின்றேன். பெற்றுக்கொள்றேன்னா சம்பாதிக்கிறத. இங்க கசபே என்ற உண்மையில கருத்து சம்பாதிக்கிறது சொல்றாங்க. அக்சிபு, சம்பாதிக்கிறது. ஏண்டா இவர் விற்கிறதுக்காகத்தானே போறது. அந்த அடிப்படையில அக்சிபு என்றா சம்பாதிக்கிற. சரியா, அப்ப அசீரு வாக்சிபு, நான் நடந்து சென்று சம்பாதித்துக் கொள்வது. எதை சம்பாதிக்கிற சொல்லுங்க, எதை சம்பாதிக்கிற? ஹிமார், கழுதை. 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 ரைட், நான் நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதிப்பதானது ஹைருன், சிறந்ததாகும். ஹைருன் அண்டா கருத்து சிறந்தது.
இந்த இடத்துல மின் என்றதுக்கு இருந்து என்ற கருத்து அல்ல. அரபு மொழியில மின் என்ற சொல்லுக்கு பல கருத்துகள் இருக்குது. இந்த இடத்துல மின் என்ற கருத்து இருந்து என்பதல்ல. விட, விடவும் என்று சொல்ற, என்னை விடவும் நீ கெட்டிக்காரன், என்னை விடவும் நீ திறமைசாலி, உன்னை விடவும் அவன் சுறுசுறுப்பானவன். அந்த விடவும் என்று சொல்ற, தேன் என்று சொல்ற ஆங்கிலத்தில் சரியா மீன். அப்ப மின் என்ற கருத்து விட, விடவும் என்ற கருத்து சரியா. ஹைரும் மின், விடவும் சிறந்தது. எதை விடவும் சிறந்தது? அன் அர்கப, ஏறி சென்று. ரகிப்துன்னா நான் ஏறினேன் தானே. அப்ப அன் அர்கப என்றா நான் ஏறி சென்று, நான் ஏறி சென்று. வஅக்ஸிரு, நான் இழக்கிறேன். சரியா, நல்லா பார்த்து சொல்லுங்க. அன் மின் அன் அர்கப வஅக்ஸிரு, ரைட். நான் ஏறி சென்று இழப்பதை விடவும். ஹைரும் மின் அன் அர்கப வஅக்ஸிரு, நான் ஏறி சென்று, நான் ஏறி சென்று இழப்பதை விடவும் சிறந்தது. சரி, எதை இழப்பது? ஹிமாரன், ஒரு கழுதையை. ரைட், நல்லா பாருங்க. பின்னடத்துல இது ஒரு பகுதி, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது ஹைலைட் பண்ணிக்கிற ஒரு பகுதி, இங்க இருக்கிறது ஒரு பகுதி. அப்படி எடுங்களை லேசா பார்ப்போம். நான் ஏறி சென்று, ஓகே, நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழப்பதை விடவும். அக்ஸிர் கொண்டா இழக்கிற, நஷ்டமாகிற. அப்ப நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழந்து நஷ்டமாவதை விடவும், அல்லது ஒரு கழுதையை இழப்பதை விடவும், ஒரு கழுதையை இழப்பதை விடவும். ஓகே, விடவும். ரைட். நான் நடந்து சென்று, நான் நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதித்துக் கொள்வது, ஒரு கழுதையை சம்பாதித்துக் கொள்வது சிறந்தது. ஹைர், சிறந்தது. விளங்கினா அவளுக்கு? ஓகே. அப்ப ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி என்றா நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன், நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழந்து நஷ்டம் அடைவதை விடவும் நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதித்துக் கொள்வது சிறந்தது என்று எனக்குள் நான் கூறிக்கொண்டேன். ஏண்டா அவளுக்கு தெரியும், சுஹா ஒரு கழுதையில ஏறி பயணிக்கின்ற போது எண்ணி பார்த்தா 9, இறங்கி எண்ணி பார்த்தா 10. அப்ப என்ன நடந்திருக்கும்? அவன் ஏறி கொண்டிருக்கிற கழுதைய என்ன செய்யல? எண்ணல்ல. சரியா, எண்ணல்ல. எனவே அவன் இறங்கி எண்ணி பார்க்கின்ற போது 10 இருக்குது. அவன் நினைக்கிறான், ஏறினாத்தான் கழுதை ஒன்று காணா போகுது. விலகினா, ஏறினாத்தான் கழுதை ஒன்று காணா போகுது, நான் இறங்கி நடந்து போனா கழுதை கிடைக்குது. எனவே அவன் யோசிக்கிறான் என்ன? சரியா, அவன் யோசிக்கிறான் என்ன? நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழந்து நஷ்டம் அடைவதை விடவும் நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதிப்பது சிறந்தது என்று அவன் அவனுக்குள்ளே கூறிக்கொண்டான். அதோட கதை முடியுது. விலகினா அவளுக்கு கதை? விலகினா? ஓகே. அப்ப நாங்க ஃபுல்லா பார்த்தோம். திரும்ப பாருங்க, நான் பந்தியிலே சொல்லித்தாரேன். திரும்ப பாருங்க. இப்ப நான் இதை ஹைலைட் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறேன். சரியா? ரைட், நோ கலர். இப்ப பாருங்களே. சரி, குந்து தாஹிபன் இல சூக் யௌமன் லியபீஅ 10 ஹமீரின் அம்தலிகுஹா. ஒரு நாள் எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். சரியா? சரி, ரைட். வரகிப்து ஹிமாரன் வசிர்து, நான் ஒரு கழுதையில் ஏறி பயணித்தேன், நான் ஒரு கழுதையில் ஏறி பயணித்தேன். வபஅத ஃபத்ரத்தின், சற்று நேரத்துக்கு பிறகு, அதத்துல் ஹமீர, கழுதைகளை நான் எண்ணி பார்த்தேன். லியதஅக்கத அன்னஹா 10, அவை 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. ஃபவஜத்துஹா 9, அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன். தும்ம நஸல்து மினல் ஹிமாரி, பிறகு நான் கழுதையில் இருந்து இறங்கினேன். வஅஅத்து நஸர ஃபீ அததில் ஹமீரி, ரைட், கழுதைகளின் எண்ணிக்கையில் பார்வையை செலுத்தினேன். மீண்டும் எண்ணி பார்த்தேன், அதனை கருத்து பார்வையை செலுத்தினேன். மீண்டும் பார்வையை செலுத்தினேன். ஃபவஜத்துஹா 10, அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். இந்த ஹா அண்டு வாரது அவை. ஓகே, லமீர் பிரதி பேர்த்தானே,
அப்போது அவை 10 இருக்க கண்டேன். சும்ம ரக்கிப்துல் ஹிமார சானியத்தன், பிறகு இரண்டாவது தடவையாகவும் நான் கழுதையில் ஏறினேன். வஅதத்துல் ஹமீர, மேலும் நான் கழுதைகளை எண்ணினேன், எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா திஸ்ஆ, அப்போது அவை 9 இருக்க கண்டேன். எனவே ஃபனஸல்து மினல் ஹிமாரி, நான் கழுதையிலிருந்து இறங்கினேன். வஅதத்து, நான் எண்ணி பார்த்தேன். ஃபவஜத்துஹா அஷரா, அப்போது அவை 10 இருக்க கண்டேன். 10 இருக்க கண்டேன். ஃபகுல்து ஃபி நஃப்ஸி, எனவே நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். அசீரு வாக்சிபு ஹிமாரன், இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க. ரைட், அசீரு வாக்சிபு ஹிமாரன் ஹைருன் மின் அன் அர்கப வாக்சிரு ஹிமாரா. அப்ப இதை துண்டு குண்டா உடைச்சு கொண்டா அவளுக்கு எப்படி என்றா, நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழப்பதை விடவும் நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதிப்பது சிறந்தது என்று எனக்குள் நான் கூறிக்கொண்டேன். புள்ளகள் விளங்கினா எல்லாருக்கும்? ஓம் சார். டவுட் இருக்குதா? இந்த பகுதியில உரை பகுதி கட்டாயமா தெளிவாக படிச்சு கொள்ளணும். ஃபைனல் எக்ஸாம்ல வாரது ஒரு பக்கம், உங்களோட டேர்ம் எக்ஸாம்ல வரலாம்ல, இன்னும் செகண்ட் டேர்ம் இருக்குது, தேர்ட் டேர்ம் இருக்குது. எனவே உங்களோட டேர்ம் எக்ஸாம்கள்லாம் வரலாம். ரைட், அப்ப கட்டாயமாக நாங்க தெளிவாக படிச்சு கொண்டாதான் டேர்ம் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். குரூப்ல நீங்க எல்லாரும் அந்த உங்களோட புள்ளிகள் அடிப்படையாக கொண்டு நான் இதொன்று போட்டிருந்தேன், நீங்க டிக் பண்ணினா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரியா? வகுப்பு தொடர்பாக நீங்க பின்னூட்டல்கள் வழங்க விரும்பினா தாராளமாக சொல்ல இயலும். ஏன்னா ரைட், நான் படிப்பிக்கிற முறை பத்தியோ இல்லாட்டி வகுப்புகளோட ஏதாவது குறைபாடுகள் பத்தியோ, ரைட், டைம் டேபிள் சேஞ்ச் பண்றதை பத்தி ஒன்றும் பேச வேணும். இந்த டைமை விட்டு வேற டைம்ல போட்டானெல்லாம் அதுகள் அல்ல. ரைட், மற்றபடி உள்ள விஷயங்களை நீங்க தாராளமாக கதைக்கலாம். சில நேரம் இந்த வகுப்புக்கு வருகின்ற மாணவர்கள் என்ன பகுதியில இடர்படுகின்றார்கள் என்பதை கூட நீங்க சொல்லலாம். அதாவது இவளுக்கு சரி இந்த பகுதி கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, விளங்குறது சிரமமா இருக்குது, அதை கொஞ்சம் கவர் பண்ணி நான் நல்லமே என்ற அந்த விஷயங்களை சொல்லலாம். சில நேரம் எனக்கு என்னை பத்தி ஒரு இதொன்று பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வகுப்பு தொடர்பாக நீங்க பின்னூட்டல்களை ஃபீட்பேக்குகளை தரலாம். சரி, ஓகே, அது நான் வேறொன்றுக்கும் அல்ல, கொஞ்சம் பார்க்கலாம் தானே. ரைட், அது சொல்லிட்டு தான் கேட்குறேன். ஹைட், லாஸ்ட் 2 லைன்ஸ் என்ன, லாஸ்ட் 2 லைன்ஸ் சொல்றேன் பாருங்க. ரைட், இந்த தெரியாது நீங்க கேட்குறீங்க. ரைட், நீங்க பாருங்க. சரியா? பாருங்க சரியா? ரைட், நினைக்கிறேன் இணைந்து அதத்து அதுல சொல்ற. ரைட், அதத்து நான் எண்ணினேன். ரைட், அதத்து நான் எண்ணினேன். இணைந்து பாருங்க. பனசல்து நான் இறங்கினேன். மினல் ஹிமாரி கழுதையில் இருந்து நான் இறங்கினேன். அதத்து நான் எண்ணினேன். ஃபவஜத்துஹா அஷரா, ஃபவஜத்துஹா அவற்றை கண்டுகொண்டேன். அஷரா 10, அவை 10 இருக்க கண்டேன், அல்லது அவற்றை 10 கண்டேன். ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி, எனவே நான் எனக்குள் கூறிக்கொண்டேன். அசீரு வஅக்ஸிபு ஹிமாரன், அசீரு என்றால் நடந்து போறது, அக்ஸிபு ஹிமார், அக்ஸிபு என்றால் சம்பாதிக்கிறது, ஹிமார் என்றால் ஒரு கழுதை. அப்ப அசீரு வஅக்ஸிபு ஹிமார் என்றால் நான் நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதிப்பது அல்லது பெற்றுக்கொள்வது. சரியா? ஹைர் என்றா கருத்து சிறந்தது, ஹைர் என்றா சிறந்தது. எதை விட சிறந்தது? மின் அன் அர்கப, ஏறி சென்று எதுல ஏறி போற? கழுதையில ஏறி சென்று, வாக்சிரு ஹிமாரா ஒரு கழுதையை இழப்பதை விட, ஹைர் என்றா சிறந்தது. ஓகே, அப்ப நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழப்பதை விட நடந்து சென்று ஒரு கழுதையை பெற்றுக்கொள்வது அல்லது சம்பாதிப்பது சிறந்தது என்று நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன் என்று வரும். சரியா மகன்? ஓகே, அப்ப இந்த உரைப்பகுதி அவ்வளவு கஷ்டமான உரைப்பகுதி ஒன்றல்ல, மிச்ச லேசி. இந்த உரைப்பகுதியிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை பொறுத்த மட்டும் பல படிப்பினைகள் நீங்க சொல்லலாம். உதாரணமாக நான் சில படிப்பினைகளை சொல்லி காட்டுறேன். அறியாமை கஷ்டத்தை ஏற்படுத்தும். சரியா? அறியாமை கஷ்டத்தை ஏற்படுத்தும். நாங்க எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல அறிவு இல்லையோ அந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளும் வரைக்கும்
எங்களுக்கு அது பல கஷ்டங்களை கொண்டு வரும். இப்போ உதாரணமாக ஜுஹாக்கு நடந்த மாதிரி. அதே போல அறியாமை வந்து தவறான பாதையில் இட்டு செல்லும். அடிப்படை கணித அறிவு கட்டாயமாக ஒவ்வொரு வருடமும் இருக்க வேண்டும் என்பதை கூட எங்களுக்கு படிப்பினையாக சொல்லலாம். எந்த சூழ்நிலையிலும் அறிவு சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். ஓகே, அறியாமை தவறான முடிவுகளுக்கும் தவறான தீர்மானங்களுக்கும் காரணமாக அமையும். அறியாமை வந்து தவறான முடிவுகளுக்கும், அவன் ஜுஹா வந்து தவறான ஒரு முடிவுக்கு தானே வந்தான், கடைசியாக தவறான தீர்மானம் என்று தான் வந்தான். அதான் அறியாமை தான். அப்ப மேல பார்த்தோம் அறியாமை கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று. அவன் தவறான முடிவுக்கு வந்து தவறான தீர்மானத்தை எடுத்ததனால அவன் என்ன செய்யறான், கழுதையில ஏறி போக வேண்டிய அவன் நடந்து போறான், மிக தூரத்துக்கு நடந்து போறான். எனவே அவனுக்கு அந்த அறியாமை வந்து தவறான முடிவுகளுக்கு காரணமாக அமைந்ததோடு அவனுக்கு கஷ்டத்தையும் ஏற்படுத்தியது. அதே போல மடமை நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். மடமை என்பது நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். இது போன்ற படிப்பினைகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. பொதுவாக படிப்பினைகளை குறிப்பிடுகன்னு கேட்டு வந்தா 4 படிப்பினை எழுதணும். படிப்பினைகள் 2 குறிப்பிடுகன்னு கேட்டு வந்தால் 2 படிப்பினை எழுதினா போதும். சரியா? 2 படிப்பினைகள் எழுதினால் போதுமானது. சரி, அப்ப இந்த உரை பகுதி விளங்கினதானே எல்லாருக்கும்? ஓம் சார். ஓம் சார். ஓகே, அப்ப இதுல வந்து சில வினாக்கள் இருக்குது. ரைட், இந்த வினாக்களை செஞ்சு கொண்டு வரையணுமான்னு பாருங்க. இந்த வினாக்களை இருங்க, அந்த ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அனுப்புனா லேசுமாய் வழங்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொள்ளுங்களா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மகள். சார் எனக்கு 8 மணிக்கு இன்னொரு கிளாஸ் உண்டிக்கு சயின்ஸ் பாடம். நான் லீவ் ஆகவா? ஓகே மகள், ஓகே ஓகே ஹைர், ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம். சார் இது அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சார் இதுல வந்து தமிழாளி இப்ப கேள்வி கேட்ட இந்த கதையை சுருக்கமாக எழுதுங்கன்னு சொல்லி வார நேரத்துக்கு தன்மை இல்லாட்டி அந்த கதையை படர்க்கையா வச்சு எழுதணுமா? இல்ல, அது பெருசா பாக்குறது இல்ல. சரியா? தன்மையாக இப்ப அந்த கதையை நீங்க உண்மையிலேயே இந்த இடத்துல அரபால படிக்கிற மாதிரி தமிழ்லையும் நீங்க நல்லா படிச்சு கொண்டா போதும். விளங்கினா? தமிழ்ல, சரியா, தமிழ்ல கதை மாதிரியே மனசுல ஞாபகம் வச்சு கொண்டு போனா என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப கதை ஞாபகம் தானே, அது கதை தானே. அப்ப சுருக்கமாக எழுதுகன்னு வரக்குள்ள நீங்க படிச்ச மாதிரி அப்படியே எழுதி விட்டா சரி. சொல்றேன், விளங்கினோ தெரியாது. இப்ப நீங்க தன்மையில எழுதுறதா படற்கையில் எழுதுறான்னு கேட்டா தன்மையில தான் எழுதணும். ஏண்டா இப்ப அந்த கதை தானே, அது தன்மையில தான் நீங்க எழுதணும். படற்கையில எழுதுறது அவ்வளவு தூரம் பொருத்தமாக இருக்காது. ஆனா இப்ப சுருக்கமாக எழுதுகன்னு வரக்குள்ள நாங்க மிச்ச சுருக்கம் போகப்படாது. விளங்கினா? சுருக்கினாலும் சிக்கலாகிற, மிச்சமா சுருக்க போனா சிக்கலாகிடுற. அதனால அந்த கதை எப்படி இருக்குதோ அதை அப்படியே கொடுத்துட்டா சரி. இப்ப தமிழ்ல மாதிரி அல்லாது. இப்ப தமிழ் பாடத்துல சுருக்கமாக எழுதுக என்று வந்தா நாங்க கட்டாயமாக சுருக்கி எழுதினாத்தான் புள்ளி. அப்படித்தானே? இப்ப 100 சொற்களுக்கு குறையாத வகையில் சுருக்கமாக எழுதுக, அல்லது 100 சொற்களுக்கு மேல போகாத வகையில சுருக்கமாக எழுதுகன்னா நாங்க சுருக்கித்தான் எழுதணும். உதாரணமா நான் சொல்றேன். ஆனா இந்த இடத்துல வந்து சுருக்கமாக எழுதுகன்ற பேப்பர்ல இருந்தாலும் அந்த கதையை முழுமையாக எழுதி வச்சாலும் புள்ளிகள் கிடைக்கும். சரியா? ஓகே, சரிதானே? ரைட், சரி சார். சரி, ஓகே, ரைட். அப்ப அடுத்த பாருங்க, இதுல வந்து சில கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு கேள்விகளை பார்த்தா விளங்கும். மன் ذهب الى السوق الى اين ذهب جحا لماذا ذهب جحا الى السوق كم حمارا امتلك جحا ماذا ركب جحا لماذا عد جحا الحمير. இப்ப அத்த அந்த சொல்லணும் இருக்குது. சரியா? அத்த இல்ல அத்த, எண்ணினான். இதுல பிறக்கட்ல அதத்துன்னு நான் தந்திக்கிறேன் விளங்குறதுக்காக வேண்டு. இப்ப கேள்வியாக கேட்க கொள்ள தன்மையில கேட்கல தானே, தன்மையில கேள்வியாக கேட்க இயலாது. அப்ப கழுதைகளை ஜுஹா ஏன் எண்ணினான் என்றுதான் கேட்கணும். ஏன் எண்ணினான்? அப்ப அதத்துன்னா நான் எண்ணினேன் என்றுதான் நிற்குது. எனவேதான் நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி தந்திக்கிறேன். அதே போல மன் அசல மினல் ஹிமாரி, ரைட், லிமாதா ஆத ஜுஹா அன் நظر في عدد الحمير. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எழுதலாமா?
ஆட்டுன் நவர என்கிற இடத்துல பார்வையை செலுத்தினேன் என்று வரும் இல்லையா? அப்ப பார்வையை செலுத்தினேன் என்று தன்மையில என்ன செய்ய இயலாது, எழுத இயலாது. எனவே நாங்க வந்து அந்த இடத்துல தான் எழுதணும். லிமாதா சார ஜுஹா பதலன் மின் அன் யர்கப ஹிமாரா. சரியா? இந்த கேள்வி பதலன் அண்டிக்குது பகரமாக, அதாவது ஒரு கழுதையில் ஏறி செல்வதற்கு பகரமாக ஏன் ஜுஹா நடந்து சென்றான். மொழி நடையில எழுதினா சரி. ஓகே, அரபால தான் எழுதணும். அதுல அரபால விட எழுத கொள்ள வந்து பெருசா இலக்கண பிழைகள் எல்லாம் பார்க்கறது இல்லை. உங்களுக்கு தெரிந்த மொழியை வச்சு நீங்கள் எழுதினா சரி. மாதா கால ஜுஹா ஃபி நப்சிஹி, ஜுஹா தனக்குள்ளே என்ன கூறிக்கொண்டான். கடைசியாக இந்த கதைக்கு பொருத்தமான தலைப்பை எழுதுக என்று கடைசி கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு பரிச்சயமான கேள்வி. ஹைரப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விகளுக்கான விடைகளை கட்டாயமாக நீங்க செஞ்சு கொண்டு வரணும். ரைட்? தமிழ் எழுத இயலாத இந்த பகுதிகளுக்கு தமிழ் எழுதினா புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. இது ஒரு கட்டாய வினா. அதாவது உங்களுக்கு வினாத்தால பகுதி 1ல அரபு மொழியிலான கவிதையும் அரபு மொழியிலான உரைநடையும் கட்டாயம் வரும். அவங்க தருவாங்க. தந்து 5 வினாக்கள் அரபு மொழியில தந்து அரபு மொழியில் எழுதுக பில்லுகத்தில் அரபியா, அரபு மொழியில் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக என்று அரபு மொழியில் காணப்படும். எனவே அந்த இடத்துல நீங்க வந்து தமிழ்ல எல்லாம் எழுதவானம். இது தமிழ்ல எழுதுறத விட, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, தமிழ்ல எழுதுறத விட அதிகமான புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பகுதி தான் இது. இலகுவான முறையில எழுதுறது, இலகுவான முறையில எழுத மேலும். சரியா? ஓகே, ரைட். ஓகே, 2வது தன்மையில எழுத இயலுமான்னு கேட்டா பிரச்சனை இல்லை. இங்க எல்லாம் அந்த பெரியசா இஷ்யூ ஒன்று இல்லை. இப்ப அதத்து ஒன்று நீங்க விடையில அதத்து ஒன்று எழுதுறீங்க, அதெல்லாம் பெரியசா இஷ்யூ ஒன்று இல்லை. இருந்தாலும் மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க விடைக்கு கேள்விக்கு பொருத்தமான விடை எழுதுறதுக்கு. சரியா? 10 போடாம அசராண்டே போடுங்களே. சரியா மகள்? அசராண்டு போடாம 10 நம்பரை போட்டா பிழையான்னு கேட்டா பிழை இல்லை. அரபு சொல்ல போடுங்கம்மா. சரியா? அரபு சொல்ல போடுங்க. சரியா? இப்ப இதுல 4வது கேள்வி வந்து கம் ஹிமாரன், எத்தனை கழுதைகள். கம்மண்டா எத்தனை, ஹிமாரன்டா கழுதை. ஆனா கம் ஹிமாரன் வந்தா எத்தனை கழுதைகள் தான் நாங்க தமிழ்ல மொழிபெயர்ப்போம். மொழிபெயர்ப்பெல்லாம் அவசியம் இல்லை. கம் ஹிமாரன் எத்தனை கழுதைகள். இம்தலக சொந்தமாக வைத்திருந்தான். ஜுஹா சொந்தமாக வைத்திருந்தான். அப்ப எத்தனை? 10 தானே. 10 குறிக்கின்ற அரபு சொல் தானே 3 முறை வந்திருக்குது. எனவே நீங்க அழகா 10 எண்டத்தை அரபுலையே எழுதுங்க. சரியா? அஷரா அண்டு எழுதுங்க. என்னம்மா என்ன கேட்க பார்த்தீங்க நீங்க? பதல் என்ற கருத்து பகரமாக என்றதான் கருத்து, பதலன். சரியா? ரைட். நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிக்கிறேன், நீங்க பார்த்தோ தெரியாது. பாய்ஸ் குரூப்லையும் கேர்ள்ஸ் குரூப்லையும் தனித்தனியாக நான் அந்த கேள்விகளை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டிக்கிறேன். நீங்க அந்த கேள்விகளை அழகா காப்பி பண்ணுங்க. சரியா? பிரிண்ட் அவுட் எடுக்கிறத விட காப்பியில எழுதி கொண்டா மிச்சம் பொருத்தமாக இருக்கும். எனவே காப்பியில நீங்க எழுதி கொண்ட பிறகு விடை எழுதுங்க. கேள்வி எழுதிட்டு விடை எழுதுங்க. அதாவது ஒவ்வொரு கேள்வியாக எழுதிட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் கீழால விடை எழுதி கொண்டு போங்க. மொத்தமாக கேள்விய முன்பக்கத்திலையும் விடைய அடுத்த பக்கத்திலும் எழுத போகவான. நான் சொல்ற விளங்குறா. சிலாக்கள் அப்படி எழுதுற, கேள்வியை மொத்தமாக எழுதி முடிக்கிற, விட அடுத்த பக்கத்தில் இருக்கும். அப்படி எல்லாம் எழுதவான. அழகா தெளிவாக கேள்வியை எழுதுங்க, தலைப்பு போடுங்க, கேள்வி எழுதுங்க, கீழால விடை எழுதுங்க, ஒரு வரி விடுங்க, அடுத்த கேள்வி எழுதுங்க, அவரை கீழே விடை எழுதுங்க, ஒரு வரி விடுங்க. அப்படி என்று ஒழுங்குமுறைப்படி நீங்க கட்டாயமாக இதை மெயின்டைன் பண்ணினா சரி. ஓகே, விளங்கினா எல்லாருக்கும்? Sahabana in the meaning? ஜஹபா விளங்கலம்மா. ஜஹபா மகள், நீங்க ஜஹபண்டா கேக்குறீங்க. ஓம் சார், முதலாவது கேள்வி. வெரி குட். ஓகே, குந்து ஜாஹிபன் என்றுதானே நாங்க படிச்சோம். ஜாஹிபன் நான் சென்று கொண்டிருந்தேன். ஜாஹிபன் என்ற சொல்தான் உரைநடையில வருது. ஜஹப என்றா சென்றான். மன் யாரு, மன் ஜஹப
யாரு சென்றான், இலசூக்கி சந்தைக்கு என்று வரும். மன் தஹப இலசூக்கி, யாரு சந்தைக்கு சென்றான். அப்ப லேசான கேள்வி. ஏன்னா ஹைர் அரபிக்ல படிப்பினை எப்படி எழுதுறன்றத நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்துல படிப்போம். சரியா மகன்? ஓகே, படிப்போமா நதா? சரியா? ரைட். சரி, அப்ப சார் கொஞ்சம் பேசலுமா? பேசுங்க. சார் இப்ப உரைநடைகள்ல வந்து சில நேரம் இந்த அதுக்குரிய குர்ஆன் ஆயத்தோடு சரி இதோடு சரி அந்த பந்தியில வந்து அது எந்த இதை குறிக்கிற அப்படி வாரே வர பார்ட் 2ல வர இல்லையா? இப்ப அந்த இதுல அந்த ஃபல்லாஹ்ட இதுல ஓ ஆயத்னால ஓ கத் அஃப்லஹ மன் அஸ்லம கிஃபாஃபா அப்படி வந்தா நாங்க அந்த எப்படி அதுல எப்படி இருக்கிற கத் அஃப்லஹ மன் அஸ்லம அஸ்லம வருசிக கஃபா வருசிக கஃபா வகன்யா வகன்ன பிமா ஆதாஹுல்லாஹு. அப்படியா? அப்படியா இருக்குது கண்ணா பிமா வந்து இல்ல நான் ஒரு இது டியூட்டர் வச்சுக்கிறது. அது வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பா தருவாங்க, தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொழிபெயர்ப்பு தராம அரபு மட்டும் தர மாட்டாங்க. அது ஒரு குர்ஆன் வசனமாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், சில போது ஒரு இமாமுடைய கூற்றாக கூட இருக்கலாம். அப்ப கட்டாயமாக அந்த டிரான்ஸ்லேஷனை மொழிபெயர்ப்பா தருவாங்க. அப்ப மொழிபெயர்ப்பை நீங்க வாசிக்கிற நேரம் அந்த மொழிபெயர்ப்பு குறிக்கின்ற கருத்தையும் சரியா, அதே போல உரை பகுதியில வர விஷயங்களுக்கு இல்லையா, படிச்சிருப்பீங்க தானே, அதையும் கம்பேர் பண்ணி ஒகட மொழி நடையில் எழுதினா சரி. அதுல வர கது அஃப்லஹமன் எனக்கு முன்பகுதியில கண்ணா பிமா ஆத்தாஹுல்லாஹ் என்று வரக்கொள்ள அல்லாஹு தாலா அவருக்கு வழங்கியவற்றை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டவர் வெற்றி பெற்று விட்டார். அதுல வெற்றி பெற்று விட்டார்னு தான் ஆரம்பத்துல வருது. அதுல பல விஷயங்கள் வந்திருக்குது. அதுல கடைசியா வர்றது கண்ணா பிமா ஆத்தாஹுல்லா என்பது அல்லாஹு தாலா அவருக்கு வழங்கியவற்றை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு விட்டார், இப்படிப்பட்டவர் வெற்றி பெற்று விட்டார். அப்ப விவசாயியோடு சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். இப்ப விவசாயிகிட்ட எதுவுமே இல்லை சரியா, வெளிப்படையாக பார்க்கல. அந்த 3 தனவந்தர்களுடைய பார்வையில அந்த விவசாயி நஷ்டமடைந்தவர். தங்கம் இல்ல, ரத்தினக்கல் இல்ல, அதே போல வெள்ளி இல்ல சரியா. ஆனா என்ன இருக்குது, திருப்தி இருக்குது. அந்த திருப்தியின் காரணமாக அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்படித்தானே? அவர் திருப்தியின் காரணமாக சந்தோஷமாக இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார். அந்த நன்றி செலுத்தும் முகமாக அந்த நேரத்துக்கு தொழுகின்றார், உழு செய்கின்றார். அதெல்லாத்தையும் வச்சு இப்படிப்பட்டவங்க தான் வெளிப்படையாக பார்க்கிற நேரம் தோல்வி அடைந்த மாதிரி இருந்தாலும் அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். அதனை ஏன் இந்த ஹதீஸும் குறிக்கின்றது என்று அந்த கொஞ்சம் கம்பேர் பண்ணி ஒரு பந்தி மாதிரி எழுதினா சரி. இன்ஷா அல்லாஹ் விளங்கினா? ஓகே, ஹைர். வேற ஏதாவது கேட்கிற தீக்கிறாப்புள்ள? வேற ஏதாவது? இல்ல சார். இல்லைன்னா ஹைர். ஓகே, அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்னொரு உரை பகுதி ஒன்று இருந்துச்சு, எங்களுக்கு டைம் போதல்ல, நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்த வகுப்புல பார்ப்போம். எனக்கு அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு சிலபஸையும் முடிக்க ஏழுமான்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் நான் முடிக்க பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே, ஹைர். ரைட், அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அன்னஃப்ஸு கத்திஃப்லி என்ற எக்ஸ்பிளனேஷன் யூடியூப்ல தேடித்தான் பார்க்கணும் மகன். கொஞ்சம் தேடி பாருங்க, நானும் பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே, ரைட். அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சலாத்து 11வது இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஓகே, நல்லா சரி. ஓகே, ரைட்.